திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதியை சரிவர பின்பற்றாததால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3,15 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. தரம் பிரித்து குப்பை கழிவுகள் கொட்டப்படாததால் பின்னலாடை நகரத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு துர்நாற்றம் வீச தொடங்கியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பையும் தரம் பிரிக்காமல் கடந்த 4 மாதமாக காலம்பாளையம் நெருப்பெரிச்சல் பகுதிகளில் உள்ள பாறை குழிக்குள் கொட்டப்பட்டு வந்தது. இதனால் சுகாதார கேடு ஏற்படுவதாகவும் பலவித ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம், கடையடைப்பு, சாலை மறியல், மாநகராட்சி மேயர் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பல போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இதனால் மாநகராட்சி நிர்வாகம் இப்பகுதிகளில் குப்பை கொட்டுவதை நிறுத்திவிட்டு படியூர், கீரனூர் பகுதிகளில் உள்ள தனியார் பாறை குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு குப்பை லாரியுடன் சென்றபோது அப்பகுதி மக்கள் லாரியையும் மாநகராட்சி அதிகாரிகளையும் சிறைப்பிடித்தனர். இதனால் அங்கும் குப்பைகளை கொட்ட முடியாமல் திரும்பினர். தற்போது திருப்பூர் மாநகரமே குப்பைகளை கொட்ட முடியாமல் தவித்து வருவதோடு துர்நாற்றம் வீசும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை சரி செய்ய அம்மாநகராட்சி நிர்வாகம் பூமலூர், இச்சிப்பட்டி தனியார் கல்குவாரியில் குப்பைகளை கொட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் வார்டுகளில் ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக கொட்டி வைத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சில நேரங்களில் அவை தீ வைத்து கொளுத்தப்படுவதால் ஏற்படும் புகையால் பல தொற்று நோய் ஏற்படுவதோடு காற்றும் மாசுபடுவதாக அப்பகுதி மக்கள் குமரி வருகின்றனர். இதுகுறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க சட்ட விழிப்புணர்வு சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை சரியாக பின்பற்றப்படாததால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3,15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி கமிஷனர் மற்றும் தூய்மை பணி ஒப்பந்ததாரர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு 2,80 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரூபாய் 3.15 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் SWMS என்கின்ற தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இவ்வாறு செய்து வருவதாகவும் இதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் குப்பை எடுக்கும் பணிக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் 100 கோடி ரூபாய் என செலவு காட்டப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மேலும் குப்பைகளை சேகரிக்கும் போது அவை தரம் பிரித்து கொடுக்கவில்லை என்றால் ஏன் அபராதம் விதிக்க அரசு தயக்கம் காட்டுகிறது என்றும், குப்பை கழிவுகளை மேற்கொள்வதில் மிகப்பெரிய ஊழல் இருப்பதாகவும், உரிய பதில் தராத பட்சத்தில் மாநகராட்சி ஆணையரை நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவங்க குப்பை கழிவுல மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் தீர்வு கொடுக்க முடியல. அடுத்த முறை மேலும் நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முறையா பதில் கொடுக்கலன்னா ஆணையர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நேரில் ஆணையர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். திருப்பூர் மாநகராட்சி ஆணையரை நேரில் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதை பசுமை தீர்ப்பாயம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நீங்க குப்பையில தரம் பிரிக்காம கொடுத்தா போடுங்க அபராதத்தை. இதுல முழுக்க இன்னைக்கு திமுக மேயர் தினேஷ்குமார் அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் அடிப்படையாக வச்சு மட்டும் இல்லாம இந்த குப்பையில நடக்கக்கூடிய முறைகேடு அதை மூடி மறைப்பதற்காகவும் குப்பையை கொண்டு போய் பாறைக்குழியில் கொட்டுறதுதான் இது மிகப்பெரிய ஒரு உண்மையாகவும் மூடி மறைச்சு மக்களை ஏமாற்றக்கூடிய செயலா இருக்கு. மேலும் அப்பகுதி மக்கள் சுகாதாரக்கேடு ஏற்படாமல் முறையாக குப்பைகளை தரம் பிரித்து உரிய முறையில் குப்பைகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.